நீங்கள் இனி வர ஷார்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஸ்டினும் சொல்லி ஆன்சரும் சொல்லிடுறேன். இப்போ இருக்க போது எல்லாருமே பிஸி ஷெடியூலில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கனால நானே கொஸ்டின் சொல்லி ஆன்சர் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவ் ஆகும். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி போகும்போதெல்லாம் நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வழியில் இனிமேல் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நேற்றைய தொடர்ச்சி இது. நம்ம தொடர்ச்சி 1 மார்க்ஸ் வரிசையாக எல்லாரை பற்றியும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் என்ன? பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். தேசிய கவிஞர் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். பாரதியார் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் எதுனா பகவத்கீதை. பாரதியார் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் பகவத்கீதை. கனக சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா, கனக சுப்புரத்தினம் யாரோட இயற்பெயர்? பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் தான் கனக சுப்புரத்தினம். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருனாலும் பாரதிதாசன் தான். ஸோ கனக சுப்புரத்தினம்ங்கிற இயற்பெயர் கொண்டவரும் பாரதிதாசன் தான். புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுபவரும் பாரதிதாசன் தான். பாரதிதாசன் அவர்கள் தமிழை தவிர வேறு எந்த மொழியில் புலமை பெற்றவராக இருந்தார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஸோ பாரதிதாசனுக்கு தமிழும் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியும். நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார் முன் பாடப்பட்ட எந்த பாடல் கனக சுப்புரத்தினம் அவர்களை பாரதிதாசன் அப்படின்னு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா, எங்கெங்கு காணினும் சக்தியடா. இந்த பாரதியார் முன் பாடப்பட்ட எந்த பாடல் கனக சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன் அவர்களை பாரதிதாசன் என்று தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதுன்னா, எங்கெங்கு காணினும் சக்தியடா. இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். பாரதியார் மொழிபெயர்த்த நூல் பகவத்கீதை. கனக சுப்புரத்தினம் அப்படி இயற்பெயர் கொண்டவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தமிழை தவிர வேறு எந்த மொழி தெரியும்? ஃப்ரெஞ்சு தெரியும். பாரதியார் முன் பாடப்பட்ட எந்த பாடல் கனக சுப்புரத்தினம் அவர்களை பாரதிதாசன் என்று தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா, எங்கெங்கு காணினும் சக்தியடா. இதை நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.